ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகா பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். எப்பயும் போல் மிளகா பஜ்ஜி செய்யாமல் கொஞ்சம் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக மிளகாக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சு நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது 3லிருந்து 4 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மசாலாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நான் இப்போ வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சூடாறிடும். உருளைக்கிழங்கை கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 கிராம் அளவு இருக்கும். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி செய்கிறதுக்காகவே மிளகா வந்து கடையில் விற்கிறாங்க. நான் அந்த மிளகா வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன். 4 மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மிளகாவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அந்த காம்பை வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மிளகாவை 2ஆக வந்து கீறி எடுத்துக்க போகிறேன். மிளகாக்குள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அதனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுட்டோம்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே கொஞ்சம் கூட விதையே இல்லாமல் நான் எடுத்துட்டேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து உள்ளே வச்சு நான் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போவுமே வெறும் மிளகா பஜ்ஜி வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம், இல்லை வீட்டில் செஞ்சால் சாப்பிட்ருப்போம். ஆனால் மிளகாக்குள்ளே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிடும்போது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா மிளகாக்குள்ளேயும் உருளைக்கிழங்கை நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மிளகா மேலே ஒட்டாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. பஜ்ஜி எண்ணெயில் போட்டதுமே திருப்பி கொடுக்காம ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி கொடுங்க. எல்லா பக்கமும் அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி வந்து நல்லா வெந்து மேலேயும் பாருங்கள் நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற 2 மிளகாவையும் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பஜ்ஜிக்கு 4 மிளகா தான் எடுத்திருந்தேன். 4 மிளகாக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மீதமாயிடுச்சு. அந்த உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடும். வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 மிளகா 5 மிளகா வாங்கிட்டு வந்து நீங்கள் பஜ்ஜி போட்டுட்டு மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சிட்டிங்கன்னா ஆளுக்கு 2 சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நம்ம மிளகா பஜ்ஜியும் செஞ்சுட்டோம், உருளைக்கிழங்கு போண்டாவும் நம்ம செஞ்சுட்டோம். பாருங்கள், நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரான ஸ்நாக் இது. நல்லா சூடாக ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.